கோடீஸ்வரி செஞ்சு கொடுத்த முருங்கைக்காய் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்டுட்டு சூர்யா ரூமுக்குள்ளே போகிறாரு. போகும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறது தெரியாமல் மகா கிட்ட கொஞ்சம் வம்பு வலிக்கிறாரு. இதுக்கு மேலே இது இருந்தால் தாங்காதா, தப்பாக போய் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு போய் உடனே குளிச்சுட்டு வந்துடுறாரு. என்னங்க ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் படு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. மகாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவருக்கு? தண்ணி கேட்டார், எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம், மேலே கை வைக்க வந்தார். என்னதான் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. நம்ம மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறாரோ இல்லை பொய்யோன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்திலே போயிட்டு மகா படுத்து தூங்கிறாங்க. காலையில் ஏஞ்சி மகா கிட்ட கோடீஸ்வரி கேட்குறாங்க, நைட்டு ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நடந்துச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, போயிட்டு அவர் நைட்டு குளிச்சுட்டு வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, போய் படுவான் அப்படின்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொன்னோன்னே கோடீஸ்வரிக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகிறாங்க. ஐஸ்வர்யா கௌதமை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கலான்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அன்பாக பேசி நடந்துக்கிறாங்க. ஆனால் கௌதமுக்கு புரிஞ்சிடுது, இவ ஏதோ பிளானுக்காக தான் நம்மக்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க ஐஸ்வர்யாவை. ஐஸ்வர்யா அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் தெரியலம்மா, ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, கொஞ்சம் மாற்றலான்னு பார்த்தா அவங்க அம்மா பேச்சு தான் கேட்குறாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க.